எவ்ரிவன் அஸ்ஸலாமு அலைக்கும். ரம்தான் டே 29 ஷஹருக்கு வந்து நான் காயல்பட்டினம் ரொம்ப ட்ரெடிஷ்னலான ரெசிபி அஹனி பிரியாணி தான் பண்ணியிருந்தேன். ரொம்ப நாளாக இந்த அஹனி பிரியாணி எனக்கு ரிப்பீட்டடாக வந்துட்டு இருந்துச்சு ரெக்கமெண்டில். சரி நம்ம ட்ரை பண்ணிடலான்னு நான் ட்ரை பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால தான் இங்கே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்ல ஹெவி பாட்டமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இது வந்து தேங்காய் எண்ணெயில் நான் பண்ணி பார்த்தேன். எனக்கு தேங்காய் எண்ணெய் வேணாங்கிறதுனால நான் வெறும் சன்ஃப்ளவர் ஆயிலும் ப்ளஸ் வந்து கீயும் எடுத்துக்கிட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே சேர்த்துட்டு இலை ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை மணி நேரம் நம்ம வந்து மட்டனை வந்து தயிரில் அப்படியே ஊற வச்சிடலாம். அதை அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம். அளவு உப்பு. இந்த மட்டனை நான் அப்படியே வேக வச்சுக்கிறேன். எனக்கு வந்து ரொம்ப பிளெயினாக இருந்ததுனால கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். என்ன ஒரு தனி ஃப்ளேவர் கொடுக்கும் இல்லையா? உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக தேங்காய் எண்ணெயிலே செஞ்சு பாருங்கள். ஃபைனலாக முந்திரி, பாதாம், கசகசா இது மூணுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த அஹனி பிரியாணிக்கான இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம இந்த வந்து மட்டனை வேக வச்சிடலாம். மட்டன் எப்படி தாளிச்சோமோ அதே மாதிரி தான் எகெயின் ஒரு பாத்திரத்தில் நம்ம தாளிக்க போகிறோம். பீசஸ்லாம் நம்ம அதில் ஆட் பண்ணதுனால இதில் ஆட் பண்ணிக்கல. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சன்ஃப்ளவர் ஆயில் அண்ட் கீ ஆட் பண்ணிவிட்டு நான் பிரிஞ்சி இலை கொஞ்சமாக ஆனியன் சேர்த்துக்கிட்டேன். காரத்துக்கு பச்சை மிளகாவை கீரி நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. 75% தயிர் வந்து நான் மட்டனில் ஆட் பண்ணிவிட்டேன். பேலன்ஸ் 25% நான் இங்கே வந்துட்டு தாளிச்சு விட்டேன். வேக வச்ச மட்டனையும் சேர்த்து கொஞ்சமாக வதக்கிக்கலாம். 1/2 கப் நான் ரைஸ் எடுத்திருக்கேன். அதுக்கு 5 கப் வந்து தண்ணி வேணும். நான் மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்துச்சு, அதையே நான் சேர்த்துக்கிட்டேன். வேணும்னா நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் பால் ஆட் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் நல்ல ரிச்னஸ் கொடுக்கும். ஆனால் நான் தேங்காய் பால்லாம் ஆட் பண்ணிக்கல. ஃபஸ்ட் டைம் நான் ரெடி பண்ணும்போது ரொம்ப பிளெயினாக இருக்கே, இது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு இருந்துச்சு. ஆனால் ஒரு வாய் வச்சதுக்கப்புறம் தான் அடடா அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு இருந்தது. வந்ததுக்கப்புறம் நான் ரைஸ் ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா வடிச்சிட்டு இதில் நம்ம சேர்த்து அப்படியே தம் போட வேண்டியது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வந்து நம்ம குக் பண்ண வேண்டியதா. ஈஸி அண்ட் ரொம்ப ரொம்ப டேஸ்டி. மட்டனில் இப்படி ஒரு பிரியாணி அப்படின்னு இருந்தது எனக்கு. அல்ஹம்துலில்லாஹ், சும்மா சொல்லக்கூடாது. காயல்பட்டினக்காரர்களோட ரெசிபி எல்லாமே நல்லா இருக்குது. புதினாலாம் ஆட் பண்ணிக்கலாம். என் பிள்ளை எல்லாத்தையும் பொறுக்கிறதுனால நான் அதை வந்து ஆட் பண்ணல. சூப்பராக ஜம்முன்னு நம்மளோட பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சஹருக்கு சாப்பிட்லாம் அப்படிங்கும்போது ஹைசின் எழுந்து வந்து இந்த மாதிரி உட்காந்து தூங்கிட்டு இருந்தார். இதுக்கு சைடிஷாக வந்து கத்திரிக்காய் கட்டா பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் கத்திரிக்காய் இல்லை, மறந்துட்டேன். சரி கோழி இருந்துச்சு, சிக்கன் கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணேன். ஆனால் அது ஆனமாக போயிடுச்சு. என்னோட ஷஹருக்கு இந்த அஹனி பிரியாணி ப்ளஸ் வந்து சிக்கன் ஆனும் தான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். மஸ்ட் ட்ரை ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.